ஓகே இதுதான் ஓகே. ஸோ கேஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 31st May 10 days பேக் வந்து ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐம் ஆஸ்க்டு ஒன் ரிவ்யூ கோட், அவரோட கோடை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஜாவா ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஹோப் யூ ரிசீவ்ட் இட் அண்ட் இஃப் யூ கேன் யூடியூப் வீடியோ இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலாக. ஓகேவா, அவரோட ரெபாசிட்டரி லிங்க் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஜாவா ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ லெட் சி ஹவு வி கேன் ஏபிள் டு ரிவ்யூ தட். இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் உடனே June 1 வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் எனக்கு டைமில் அதனால் ரிவ்யூ பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் கோ டு த கோட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கரோட இதுவும் ஆட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா. ஸோ டாக்கர் ஃபைலில் டாக்கரோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஒரு டெப்ளை பண்ணனால அதுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் இதுலேயே இருக்குது. ஸோ விச் இஸ் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி. அண்டு இதில் போனீங்க அப்படின்னா சோர்ஸில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். மெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைல். எப்போவுமே நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்டில் 3 லேயர் இருக்கும். ஒன்று வந்து லோக்கல், அப்புறம் SIT, UAT, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேயருமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலை மெயின்டைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒன்று தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் இஃப் ஹி ஹேஸ் 3 மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஓகே. ஏன்னா இவர் வந்து ஒரே டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுனால ஹி மென்ஷன் எவ்ரி திங் இன் சேம் ஃபைல். பட் இது வந்து மல்டிபிள் ஃபைலில் இருக்கும்போது இட் வுட் பி குட் ஆக்சுவலாக. ஓகேவா, தென் கோ டு த மெயின் திங். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட மெயின் பேக்கேஜில் தான் இவரோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இந்த ஃபைல்ஸ்க்கான ஃபோல்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து கான்ஃபிகரேஷன், கண்ட்ரோலர், DTO, என்டிட்டி, ஈவெண்ட், எக்ஸப்ஷன், லிசனர், ரெபாசிட்டரி, ஸ்கெடியூலர், செக்யூரிட்டி, சர்வீஸ், யூட்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஃபோல்டர் வைக்கும்போது இது ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்சரில் வரும் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே ஃபைல் வைக்கும்போது இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வராது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஃப்ரெஷராக இருந்தது அப்படின்னா ஹீ இஸ் ரெடி டு கோ ஃபார் டெவலப்பர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அஸ் யூஷுவல் இதோட மெயின் அப்ளிகேஷன் வந்தீங்க அப்படின்னா ஹி மென்ஷன் அஸ் யூஷுவல் நார்மல் ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்கிற அதே கான்செப்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர் தான் இந்த ப்ராஜெக்ட்கான தேவையான எல்லா கான்ஃபிகரேஷன் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இதில் வந்து ஏசிங் கான்ஃபிகரேஷன், ஷெடியூலர் கான்ஃபிகரேஷன். இந்த ஸ்கெடியூலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இன்னொரு இடத்துல பார்த்தேன் நான் ஒரு நிமிஷம். ஓகே, தென் கோ ஃபார் கண்ட்ரோலர். நமக்கு எல்லாம் தெரியும் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெக்வஸ்ட் வரும்போது ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிறது இங்கே தான் ஹிட் ஆகும். ஸோ கண்ட்ரோலர் போயிட்டு இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹி ஹேஸ் ஆத்தென்டிகேஷன். ஸோ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஹீ இஸ் ஹேவிங் கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. ஸோ இதில் கோடு எல்லாமே கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா இந்த 38ல் இவர் வந்து டேரெக்டாகவே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, அதாவது எரர் ரெஸ்பான்ஸு. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு காமன் எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸப்ஷன்லேருந்து இந்த எரர் போகிறதா இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஹேண்ட்லர் அட்வைஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த ஹேண்ட்லர் அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட எரர் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்கும். இந்த எரர் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் எங்கே எரர் வந்தாலும் இட் வில் பி ஹேண்டில் ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸப்ஷனை இவர் இங்கே ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படின்னா இட் வுட் பி குட் ஆக்சுவலாக. பட் அது ஏதோ இடத்துல வச்சிருக்காரு, பட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் சம்ஹவ் ஓகே, இந்த இடத்துல வந்து இன்கேஸ் அவர் வந்து அந்த காமன் எரர் ஹேண்ட்லரோட அந்த கான்செப்ட் வச்சிருந்தார் அப்படின்னா இட் வுட் பி குட் ஆக்சுவலாக. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். இது வந்து பெரிய இது கிடையாது. பட் ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் வரும்போது இட் ஹேஸ் டு பி மென்ஷன்ட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OTPக்கு ஒரு API வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் ஃபைன். மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அதே போல் இதில் முக்கியமாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஆடட் வேலிட் ஆக்சுவலாக. இந்த வேலிட் அப்படிங்கிறது என்ன, இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ரெக்வஸ்ட் உங்கள் சர்வர் ஹிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் பண்ணும். இமெயில் கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாவது நீங்கள் வேலிடேஷன் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த வேலிட் எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் அந்த போஜோ கிளாஸில் வந்துட்டு நீங்கள் அந்த ரெக்வஸ்ட்டை மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ரீ ரெஜிஸ்டர் ரெக்வஸ்ட்டில் இமெயில் அப்படிங்கிறது நாட் பிளாங்க், விச் மீன்ஸ் எம்டியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இது இமெயிலோட ஃபார்மெட்டில் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாக்கிரதா வேலிடேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவை இஃப் கண்டிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. அது ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்வஸ்ட் வரும்போது அந்த வேலிட் அப்படிங்கிற அனோட்டேஷனில் அது வந்து உங்களோட டேட்டாவை வந்து வேலிடேட் பண்ணி தான் ஃபர்தராக மூவ் பண்ணி விடும். இன்கேஸ் உங்கள் இதில் வந்து வேலிடேட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எரர் வந்து ப்ராப்பரான எரர் வந்து அதுவே த்ரோ பண்ணிடும். நீங்கள் எதுவும் ஹேண்டில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் இந்த வேலிட் அனோட்டேஷன். ஸோ இவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது விச் இஸ் குட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அதே தான், எல்லா இடத்துலையுமே இந்த வேலிட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் ரெக்வஸ்ட்டில் இமெயில் எடுத்துக்கிறாரு. இந்த இமெயில் எடுத்துகிட்டு வந்து ஹீ இஸ் வேலிடேட்டிங் வித் த சர்வீஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர், நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் லேயர். இந்த சர்வீஸ் லேயரில் தான் இவர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக.
தென் கோ ஃபார் ஓடிபி சர்வீஸ். இதில் வந்துட்டு என்னென்னா ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் ஓகே ஆனால் மட்டும்தான் ஹீ இஸ் கோயிங் ஃபார் ஓடிபி. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஒரு யூஸ் பண்ணிக்கிறது விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப கரெக்டான கோட் ஆக்சுவலாக. தென் வந்து லாகின்க்கு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. லாகின் வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா ஹீ இஸ் கோ ஃபார் கிரியேட்டிங் த டோக்கன் ஆக்சுவலாக. ஸோ இந்த டோக்கனை க்ரியேட் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணுறாரு. ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரீசெட் பாஸ்வேர்ட் ரெஸ்பான்ஸ் ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து நோட் கண்ட்ரோலர். இந்த நோட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஐ திங்க் அந்த நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஏபி எல்லாமே இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஏபி ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் வியூ நோட்ஸ், அதுக்கப்புறம் அப்டேட் நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் நோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதான் ஆடு, க்ரியேட்டு, அப்டேட்டு, அப்புறம் வந்துட்டு வியூ ஆக்சுவலாக. ஸோ 4 நோட்ஸோட அந்த இப்போ நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, நோட்ஸ் அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஃபைனல் ஒன் இஸ் யூசர் கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. ஸோ யூசரோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்குறது, அவரோட அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறது. ஐ திங்க் இது 2 மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, விச் இஸ் ஃபைன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன். ஓகே லெட் இட் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஓ ஃபைல், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இந்த ப்ராஜெக்ட் தேவையான டிடிஓ எல்லாமே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க ஆக்சுவலி. ஸோ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா இது எல்லாமே லாம்பாக் யூஸ் பண்ணிக்கிறது. எஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் ஐ நீட் டு மென்ஷன். ஸோ இந்த லாம்பாக் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக ஜாவாவில் இந்த ப்ரோஜெக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது, கெட்டர் செட்டர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மேனுவலாக க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அனடேஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்டர்னலாகவே இது க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த கான்க்ரீட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா அப்படிங்கிற அனடேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த வேரியபிள் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ ரெக்வஸ்ட். இது எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸ் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. ஸோ அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டான அந்த அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். அண்ட் இதில் அப்படியே வந்துட்டிங்க அப்படின்னா ஓகே, இதில் ஒன்று ஏதோ இடத்துல என்டிட்டி பார்த்தேன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றி அடுத்து பேசுவோம். இந்த எக்ஸப்ஷன் வந்து ஹி கிரியேட்டட் லாட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் ஆக்சுவலாக. யூஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் சொன்னது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் ஹேண்ட்லர் அப்படிங்கிற அனடேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எக்ஸப்ஷன்லாம் அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து மேனுவலாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. அதுலேயே வந்துட்டு நீங்கள் எந்த எக்ஸப்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் க்ரியேட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக போயிட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஒன் சினாரியோ தட் ஹி ஹேஸ் டு ஆட். அந்த எரர் ஹேண்ட்லர் அப்படிங்கிற அந்த அனடேஷன் வந்து அவர் ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. தனித்தனியாக எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காரு, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் இந்த எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு எரர் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து இந்த லெசனரை பற்றி பேசுவேன் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப நியூ டாபிக் ஆக்சுவலாக. எனக்கே இவர் பண்ணதுக்கப்புறம் தான் நானே இதை பார்த்தேன் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே காஃப்கா தான் ஆக்சுவலாக. ஸ்ப்ரிங் பூட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப இந்த கோடை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் எடுத்தேன்னா நான் இதை படித்தேன் ஆக்சுவலாக. நான் படித்த டேப் கூட இங்கேயே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இதுக்காகவே வி ஹேவ் டு கிவ் 90% ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக, அவுட் ஆஃப் 100 ஆக்சுவலி. ஓகே, இந்த ரெப்பாஸ்ட்டில் நான் ஒரு எரர் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் ரெப்பாஸ்ட்ரியில் ஹி மிஸ் த அனடேஷன். இது வந்து ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா @repository போட்டால் தான் அது ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ திஸ் அனடேஷன் இஸ் மிஸ்ஸிங் ஆக்சுவலி. ஸோ கேன் ஐ கிவ் ரிவ்யூ ஹியர்? ஸ்கோப் ஹைலைட் இந்த அனடேஷன் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரெப்பாஸ்ட்ரி. ஸோ இந்த யூசர் ரெப்பாஸ்ட்ரி ஓகே லோட் ஆகிட்டு இருக்கா. ஓகே, இந்த யூசர் ரெப்பாஸ்ட்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த யூசர் ரெப்பாஸ்ட்டில் ஹி மென்ஷன் அஸ் ரெப்பாஸ்ட்ரி, பட் அந்த முன்னாடி பண்ணியிருக்க நோட்ஸ் ரெப்பாஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக எல்லா ஃப்ரெஷர்ஸும் பண்ணுற மிஸ்டேக் தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா அதனால நான் பார்த்தோன்னே டக்குன்னு இந்த இதை கண்டுபிடிச்சேன் நான், இந்த ரெப்பாஸ்ட்ரி அப்படிங்கிறது. விச் இஸ் ஓகே, இட்ஸ் ஒரு பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இட்ஸ் அக்செப்டபுள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெடியூலர் ஆக்சுவலாக. இந்த ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது அவர் ஐ திங்க் டெய்லி மார்னிங் 8 o'clock பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் க்ரான் ஜாப் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் பெர்ஃபெக்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஸ்கெடியூல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்கெடியூலில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நோட்ஸ் ரெப்பாஸ்ட்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறாரு. இன்றைக்கி யாருக்கெல்லாம் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு போல் ஆக்சுவலாக. பட் இது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட மெயில் எடுத்து ஓகே டெட்லைன், நோட்ஸோட டெட்லைன் வந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாரு ஆக்சுவலாக. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இது எப்படி பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் குட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இமெயில் ரிமைண்டர் டுமாரோ. ஓகே, இது வந்து இன்றைக்கி உள்ள டெட்லைன், இது வந்து நாளைக்குள்ள டெட்லைன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இடத்துல இவர் இப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஓகே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு
2 டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூலில் போட்டு ஒரே ரெபாசிட்டரியில் டிஃப்ரெண்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிமைஸ்ட் வே அப்படிங்கிறது நீங்கள் டேட்டாபேஸை ஹிட் பண்ணும்போது இன்றைக்கி உள்ள டெட்லைனோட நோட்ஸும் நாளைக்குள்ள டெட்லைனோட நோட்ஸும் தான் தனித்தனியாக எடுத்துருக்காரு. தனித்தனியாக எடுக்காமல் ரெண்டுமே சேர்ந்து எடுத்துடலாம். சேர்ந்தே எடுத்துகிட்டு நீங்கள் கோடிங்கில் வந்து ஸ்பில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கோடிங்கில் ஃபில்டர் யூஸ் பண்ணி இன்றைக்கி உள்ளதுக்கு தனி மெயிலும் நாளைக்குள்ளது தனி மெயிலும் தனியாக போட்டு ஒரே இதில் முடிச்சிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா இங்கே ஒரு டிபி ஹிட் ஆகும், இங்கே ஒரு டிபி ஹிட் ஆகும். இது ஒரு ப்ராசஸிங் மெமரி தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கெடியூலர் ரன் ஆகுது. ஸோ தேவையில்லாமல் சர்வரோட ஸ்பேஸும் வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்கிறது மெமரி வேஸ்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் நாட் குட் ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் ஆக்சுவலாக. சொல்யூஷன் வரைக்கும் ஓகே தான். பட் இதோட ஆப்டிமைஸ்ட் வே அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபில்டரும் இந்த டேட்டாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே குறியில் வச்சு அவர் வந்து டேட்டா வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஜாவாவில் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அவர் பண்ணிக்கிற வச்சுன்னா ஆப்டிமைஸ்ட் வே ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து அதே போல் ஈவெண்ட் பப்ளிஷ் பண்ணுறதும் அவர் எப்படி இது ஒன்று தான் ஆக்சுவலாக தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், இது எல்லாமே இதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, மேபி அவர் கண்டிஷன்ஸ் கூட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கூட டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேட்டாவை இங்கே எடுத்து அந்த இன்னைக்குள்ள டேட்டாவை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நாளைக்குள்ள டேட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துக்கலாம். 2 ஸ்கெடியூலர் 2 டிபி வைக்காமல் ஒரே ஸ்கெடியூலர் ஒரே டிபி வச்சு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இப்போ தான் நான் அந்த கோடை பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இது மட்டும் இதில் ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆக்சுவலாக. ஸோ செக்யூரிட்டிக்கு தேவையான எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இவர் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜாவா ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இவங்க பாமில் பார்ப்போம் ஆக்சுவலாக. எஸ், ஸ்டார்டர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. அதுவும் வாத் யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஸோ செக்யூரிட்டியில் சர்வீஸிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து யூசர் டீட்டெயில் சர்வீஸ். ஓகே, இது வந்து செக்யூரிட்டியோட எல்லாமே காமன் கான்ஃபிகரேஷன். இதை நம்ம எதுவும் இதிலிருந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது ஆக்சுவலாக. இதெல்லாம் இது எல்லாமே டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஜாவா செக்யூரிட்டியில். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஐ ஹோப் ஹி டிட் இட் கரெக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா கரெக்டாக பண்ணனா செக்யூரிட்டியில் இந்த செக்யூரிட்டி லேயரே கம்பைல் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ ஜாவா ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டியே விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் லேயர் சர்வீஸோட இது. ஸோ சர்வீஸ்னாலே சர்வீஸ் அனோட்டேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஓகே. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைலேருந்து எடுத்திருக்காரு, விச் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலி. அப்புறம் ட்ரான்சாக்ஷன் அனோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க தேவையான இடத்துல, அதுவுமே கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இன்னொன்று இந்த ஃபைண்டு பை இமெயில் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு ஆப்ஷனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனலோட ஜாவாவில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆர்எல்ஸ் த்ரோ அப்படிங்கிறது என்னென்னா இது எம்டியாக இருக்கும்போது அதுவே எரர் த்ரோ பண்ணிடும் ஆக்சுவலாக. ஸோ அவர் இந்த இடத்துல வச்சுருக்கலாம். அதே போல் இந்த 0 -2 அப்படிங்கன்னு வைக்காமல் டேரெக்டாகவே அவர் வந்து எரர் த்ரோ பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஒரு சில இடத்துல அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. எதனாலன்னு தெரியல. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரர்லாம் கரெக்டாக த்ரோ பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஃப்ரெஷர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அட்வைசபிள். இது இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ரிட்டன் 0 ரிட்டன் -2 அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது நாட் லுக்கிங் குட் ஆக்சுவலி. இது ஸ்டாண்டர்ட் கிடையாது ஆக்சுவலி. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக இந்த எரர் எல்லாமே ட்ரைக்குள்ளே கொடுத்து த்ரோ பண்ணி அதை கேட்சில் தான் கொடுக்கணும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி 0 1 2 அப்படிங்கிறது விச் இஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் எரரே இங்கேருந்து த்ரோ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு சில இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஒரு சில இடத்துல அவர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்களேன் கரெக்டாக த்ரோ பண்ணியிருக்காரு எரர் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் ஃபைன். பட் அந்த மாதிரி இடத்துல அவர் வந்து ரிட்டன் 0 1 2 3 அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்காரு, அது கரெக்ட் ஆக்சுவலாக. அது சாரி தப்பு ஆக்சுவலாக, அது பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசிங் கனெக்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஃபைன். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். இதான் மெயிலோட கான்ஃபிகரேஷன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நோட்ஸோட சர்வீஸ் ஆக்சுவலி இது நோட்டை சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இது நோட்ஸை கெட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ நோட்ஸ் ஃபோன் ஓகே, அது இந்த இடத்துல கொடுத்துருக்காரு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இஃப் கண்டிஷன் போட்டு த்ரோ நோட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இது இவ்வளோ பெருசாக எழுதாமல் இதில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் பை யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதில் வந்துட்டு நீங்கள் இது ஆப்ஷனில் வரும்போது ஆர்எல்ஸ் த்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இப்படி கொடுக்காம தனியாக ஒரு இஃப் கண்டிஷனை கொடுக்காம நீங்கள் வந்து அதிலே ஆர்எல்ஸ் த்ரோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் வந்துட்டு தனியாக இந்த மாதிரி த்ரோனையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. எகைன் இப்படி கொடுத்தாலும் ஓகே தான், பட் அப்படி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக. அவ்வளோ. ஸோ ரிட்ரைனோஸ் கெட் ஆக்சுவலாக இந்த நோட்ஸை கெட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் போய்ட்டு செட் நோட் டைட்டில்
டீக்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ் டூயிங் திஸ் என்கிரிப்ஷன் டைட்டில் ஆக்சுவலாக. மேபி நோட்டை சேவ் பண்ணும்போதே அவர் என்கிரிப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ கெட் நோட் என்னது? ஓகே, ஸோ ஓகே எடுத்துகிட்டு அனுப்புகிறார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு பை ஐடி ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து கெட் நோட்ஸ். ஓகே, பேர் நல்லா இருக்குது, கெட் நோட். ஓகே, பேர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரெஷராக இருக்கும்போது நிறைய பேர் என்னென்னா ஏதோ பேர்லாம் கொடுப்பாங்க. பட் கெட் நோட்ஸ் விச் இஸ் ப்ளூரல் ஆக்சுவலாக, கெட் நோட் விச் இஸ் சிங்குலர், இதெல்லாமே கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்டேட் நோட் இதுவுமே கரெக்டு. நோட் ரெக்வஸ்ட்டு, அதோட ஐடி, அதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெலிட் நோட் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே பர்ஃபெக்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஓடிபி சர்வீஸ் ஆக்சுவலி. ஸோ இதுவுமே ஓடிபிக்கான அந்த இது கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. அப்புறம் யூசர் சர்வீஸில் யூசர் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ ஐ திங்க் இதுலையுமே இதே தான். இந்த இடத்துல அந்த ஆர்எல்ஸ் த்ரோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஃபைன். ஓகே, இந்த இடத்துல இந்த பப்ளிஷர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பப்ளிஷரை பற்றி நம்ம கடைசியில் பேசுவோம் ஆக்சுவலி. அப்புறம் என்கிரிப்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணி இது என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. மேபி அவர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து கோ டு திஸ் மெயின் அப்ளிகேஷன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தாச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷன் மேக்ஸிமம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. சின்ன இடத்துல குட்டி இடத்துல ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே போல் கேட்ச் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிட்டன் 0 ரிட்டன் 1 அப்படிலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான கேட்சில் தான் வந்து நீங்கள் எரர் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே ஃபைன் தான். ஓகே, இதில் வந்து இந்த லிசனரை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக. இந்த லிசனர் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ பப்ளிஷர் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க, லிசனர் அப்படிங்கிற லிசன் பண்ணுவாங்க. இந்த பப்ளிஷருக்கும் லிசனருக்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல மெசேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இது வந்து ஸ்ப்ரிங் பூட்லேயே இருக்குது. ஜென்ரலாக ஒவ்வொரு லாங்குவேஜுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைப்ரரி ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஆங்குலர்லேயும் இருக்குது, ரியாக்ட்லேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ திங்க் பைத்தான்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, தெரிஞ்சிருக்கல. நோடில் வந்து ஈவெண்ட் எமிட்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிசனர் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த லிசனர் என்ன பண்ணோம் அப்படின்னா, லிசன் பண்ணிட்டே இருக்கும். எப்போ ஒரு இந்த லிசனருக்கு ஹிட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கிறாச்சு அப்படின்னா, இந்த லிசனர் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன கோட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூசர் ரெஜிஸ்டர் லிசனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் ரெஜிஸ்டர் லிசனர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது லிசன் பண்ணிக்கிறார் ஆக்சுவலாக. இப்போ நான் அதை காட்டுறேன் நான். ஸோ இப்போ நான் கண்ட்ரோலர் போயிட்டு யூசர் கண்ட்ரோலர் கொடுக்குறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த யூசர் கண்ட்ரோலரில் ஓகே, ஸோ இந்த யூசர் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹீ இஸ் சென்டிங் திஸ் பப்ளிஷர் ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ எப்போ இந்த இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக முடியுதோ தென் ஹீ இஸ் பப்ளிஷிங் த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த யூசர் ரெஜிஸ்டர் லிசனர் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிட்டு இதில் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மெயிலை வந்து அனுப்புகிறார். மோரோவர் இது வந்து பார்த்திங்கன்னா அசிங்க்ரனஸ் அப்படிங்கிற அனோட்டேஷன் கொடுத்துருக்கனால இது செப்பரேட்டர் ஆகும். உங்களோட மெயின் அப்ளிகேஷன் டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த மெயில் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் தனி லாகில் தான் இருக்கும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணாது ஆக்சுவலாக. ஸோ உங்களோட கோட் அப்படிங்கிறது தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும், அதே ரெஸ்பான்ஸ் தனியாக போயிடும். அதாவது நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் தனியாக போயிடும் ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயிலும் வந்து யூசருக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கான்செப்ட் இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ரீசெட் பாஸ்வேர்டுக்கு ஒரு மெயில் லிசனர் போட்டிருக்காரு, ப்ரீவியஸ் டே மெயில் ரிமைண்டர், ஓடிபி மெயில் ரிமைண்டர், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் லிசனர், டெட்லைன் டே லிசனர், அக்கௌண்ட் ரிலேட்டட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காரு, விச் இஸ் பெர்ஃபெக்ட். மேபி இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இதன் லிசனர் கிரியேட் பண்ணாமல் இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே லிசனருக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இதை பற்றி நான் இன்னும் ஃபுல்லாக போகல. பட் இன்கேஸ் இஃப் யூ கேன் ஏபிள் டு கீப் எவ்ரி திங் இன் அ சிங்கிள் லிசனர், தட் வுட் பி ஃபைன். அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஆக்சுவலாக. ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா லாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து என்னென்ன ரெக்வஸ்ட் வருது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்ளிகேஷன் ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ லாக் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லா இடத்துலையுமே மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த லாக் அப்படிங்கிறது கண்ட்ரோலர், சர்வீஸ், தென் வந்து கான்ஃபிகரேஷன், நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த லாக் அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். ஏன்னா பேக்கெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸ். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need a லாக் ஆக்சுவலாக. ஸோ லாக் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாக் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்டில் மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஸோ இட் ஹேஸ் டு பி ஆடட். ஏன்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து நமக்கு எரர் வந்தது அப்படின்னா இன்ஸ்பெக்டில் கண்டுபிடிச்சிடலாம். பட் பேக் ஹேண்டில் எரர் வந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது லாகில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லாக் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இட் வில் கிவ் ஒன் என்ஹான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டிங் ஆக்சுவலி. ஸோ இந்த ஆடிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட்டில் டிபியில் டேட்டாவில் ஏதாவது சேஞ்ச் வந்தது அப்படின்னா எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க, யார் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆக்சுவலாக. அதுக்கு பேர் ஆடிட்டிங் காலம் சொல்லுவாங்க. எல்லா டேபிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 காலம் இருக்கும். கிரியேட்டட் பை கிரியேட்டட் டேட்,
அப்டேட்டட் பை அப்டேட்டட். உங்கள் அந்த பர்டிகுலர் ரோலை வந்து எப்பப்போ என்னென்ன சேஞ்ச் நடக்குதோ அது எல்லாமே எந்த டைமில் நடக்குது, யார் பண்ணுறா அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் ஆடிட்டிங் காலம் சொல்லுவாங்க. இதுவுமே செகண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து YAML ஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாவா பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தார் ஆக்சுவலாக. அந்த நார்மல் XML பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் சம்திங் அதுக்கு பதில் YAML பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் போயிட்டுருந்தா அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக. இது எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த YAML ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நார்மல் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பதிலாக YAML யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா தட் வில் ஆல்சோ பி குட் ஆக்சுவலாக. ஓகேவா, சொல்ல முடியாது, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெபாசிட்டரியோட லிங்க் வந்து நான் இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு யாருக்காவது கோட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டையும் அவங்களோட GitHub லிங்க்கையும் வந்து என்னோட மெயிலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அல்லது என்னோட LinkedIn வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனுக்கு LinkedInல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடை வந்து GitHub வச்சு காட்ட வேணாம் லோக்கல். ஏன்னா ஒரு சிலர் வந்து தே டோன்ட் ஃபீல் டு ஷோ தேர் ரெபாசிட்டரி டு எவ்ரி ஒன். இன்கேஸ் நீங்கள் கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஓகே, பட் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து மெசேஜ்லேயும் மெயிலையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் நாட் ரிவீல் இட். ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஓகே பண்ண சொன்னார். ஸோ ஐ ஜஸ்ட் டூ இட். இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு ஷோ ஹூ develop the project and all these things, அதுவுமே நீங்கள் மெயிலில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா accordingly we will do the review actually here. Okay, thank you.